ஏன்டா அழுதுட்டு வர? அண்ணே சாருங்க அடிச்சு விட்டாங்கண்ணே. எதுக்கு அடிச்சாரு? அண்ணே கேள்வி விட்டாருண்ணே, பதில் சொல்லுண்ணே, அடிச்சு விட்டாருண்ணே. பாப்பா என்னன்னு கேப்பா. சார் என் நம்பி சார் அடிச்சீங்க. நான் என்ன கேள்வி கேட்டேன், அவன் என்ன பதில் சொன்னான்னு மட்டும் கேளுங்க. ஏடா கேள்வி விட்டாரு? தேசிய மரம் என்னன்னு கேட்டார். நீ என்ன சொன்ன? தேக்க மரம் ரைட்டானே சொன்னேன். சார் தேசிய மரம் தேக்க மரம் கரெக்டா தானே சார் சொல்லியிருக்கான். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார். என்னைய அடிச்சுட்டாரா? எங்க இவன் ஆளை காணோம்? அண்ணே பொண்ணு பார்க்க போனீங்க, என்னாச்சு? அட ஏன்டா நீ வேற? ஏனே? பொண்ணு எம்எஸ்சி படிச்சிருக்கான், பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கலாம், மாசம் 5 லட்சம் சம்பளமா. அப்புறம் என்ன? என்னைய வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்றாடா. அதுக்கு நீ என்ன சொன்ன? அதெல்லாம் முடியாது, வாரத்துல 5 நாள் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க முடியும். 2 நாள் நான் எங்க வீட்டு பேரு சொல்லி சுட்டா சுட்டுன்னு தெரியல. சாமி. மகனே என்ன பிரச்சனை உமக்கு? சாமி நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன் சார், இவனும் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன் சார். சரி 2 பேருமே அக்கா தங்கச்சி சாமி. நாங்க 2 பேரும் லவ் பண்றது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு சார். அப்படியா? திடீர்னு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாங்க சார். நான் என்ன பண்ணனா? கல்யாணத்தை நிறுத்தணும். நீ நாளைக்கு வரும்போது அவன் காலடி மண்ணை மட்டும் எடுத்து வந்து. சாமி காலடி மண்ணு முடி எல்லாமே இருக்கு சாமி. சூப்பரா, நான் உன்னைய மாப்பிள்ளைன்னு சொல்லத்துக்கு பெருமையா இருக்குடா. இது மாப்பிள்ளையா? ஆமா சாமி, என் மாப்பிள்ளை. அட மானம் கட்டுவீங்களா? செஞ்சிடலாம்ல சாமி? முடிச்சிடலாம்ப்பா சாமி திருஷ்டி இருந்தா கழிச்சிருங்க சாமி. கிருஷ்டி தானே, கழிச்சிருவோம். ஓம் காளி சூளி கண்டார ஓலி ஒளிஞ்சு போ. உன் திருஷ்டியை கழிச்சாச்சு, நீ கிளம்ப. நீங்க போமா. நீ எதற்காக கண்ணடி தாய்? சாமி அந்த வீட்டுல இருக்கிறது ஒரே பொண்ணு, அதுதான் என் ஆளு. என்னடா சொல்ற? என் மாமியா தான் சாமி இப்ப போன மானாங்கட்ட பையன் லவ் பண்றான். அது வேற அக்கான்னு சொல்லி திரியான். சாமி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இப்ப போனவன மட்டும் எல்லையா தாண்டறதுக்குள்ள முடிச்சிருங்க, அப்பதான் நான் கல்யாணம் பண்ண முடியும். இந்தாங்க அவனோட ஐட்டம். முடிச்சிருவோம் தம்பி. மோனே சென்று வா. நீ வேண்டியது என் எல்லையை தாண்டுவதற்குள் நடக்கும், நீ போகலாம். என்ன அங்க ஏதோ கிடக்குது? மாமா மாமா சோலி முடிச்சு. சாமி மைமே மைமே எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நேத்து நான் தனியா போய் நீ நடைய அடிச்ச போட பாப்போம். அண்ணே ஊஞ்சல் போட்டுருவனே. இனிமே மேல இல்ல கையத்த கொத்தி இழுத்து விடேன். சின்ன பையன் இனிமேல் கை வச்சா பாத்துக்கிறோம். இவன் மட்டும் நிக்கிறான். எதுக்குடா அடிச்சுட்டு போறாங்க? ஒரு குச்சி மிட்டாய் கேட்ட பங்காளி கொடுக்க மாட்டேன்ட்டியா? அடிச்சுட்டேன், அதான் ஆளை குத்தியாந்து வந்து அடிச்சுட்டு போறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்கப்பா.